Hi students, good morning. In this video, we are going to start a term 2 Social Science Geography Unit 1. The lesson name is Resource. Okay children, next learning objectives. To know the importance of source, to describe the renewable resource, to understand the non-renewable resource, to identify the fossil fuel resource. அப்படின்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். வாட் இஸ் மீன் ரிசோர்ஸ்னால் என்னது? வளங்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது ரினியூவபிள் ரிசோர்ஸ்னால் புதுப்பிக்கப்பட்ட வளங்கள். ஓகேவா? அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து நான் ரினியூவபிள் ரிசோர்ஸு, புதுப்பிக்க இயலாத திரும்ப புதுப்பிக்க இயலாத வளங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். தென் ஃபியூசல் ஃபியூல் அப்படின்னா என்னது? புதிய படிம வகை வளங்கள் என்னென்ன இருக்குது, அது என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். A country's social, economic and political strength lies in the disruption, utilization and conservation of its resource. Anything which can be used for satisfying the human needs is called resource. Natural resources are resources that exist without action of humankind. Natural resources are obtained from environment. Many natural resources are essential for human survival. Resources always cannot be consumed in their original form, but they must be processed into usable commodities and usable things. ஓகே, அப்படின்னா ஒரு நாட்டின் சமூக பொருளாதார அரசியல்கள் வலிமையானது அந்த நாட்டின் வளங்களின் பரவல், பயன்பாடு மற்றும் அவற்றின் பாதுகாத்தலை சார்ந்து அமையும். ஓகே, மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவை தான் என்னென்னு சொல்லுவோம்? வளங்கள்லாம் இது ரிசோர்ஸ் என்று அழைப்போம். ஓகே, மனித குலத்தின் தலையீடின்றி தனது சூழலில் இயற்கையாக கிடைக்கும் வளங்களை தான் என்ன சொல்லுவோம்? இயற்கை வளங்கள், நேச்சுரல் ரிசோர்ஸ்னு சொல்லுவோம். மனிதன் உயிர் வாழ்வதில் இயற்கை வளங்கள் மிக மிக முக்கியமாக பங்கு வகிக்கிறது. வளங்கள் எப்போதும் அவற்றின் அசல் வடிவத்திலேயே பயன்படுத்த இயலாததால் பயன்படுத்தக்கூடிய பொருள்களை மாற்றம் செய்யப்படுகின்றன. கிடைக்கக்கூடிய பொருளை அப்படியே நம்மளால் பயன்படுத்த முடியாது. நம்மளுக்கு தேவையான வடிவத்தை நம்ம மாற்றி பயன்படுத்திக்கிறோம். ஓகே, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ். Natural resources satisfy daily needs of man such as food, cloth and shelter. Natural resources are also contribute immensely to boost up a nation economic. Importance of resources என்னன்னா, இயற்கை வளங்களின் முக்கியத்துவம் என்னன்னு பார்க்குறோம். இயற்கை வளமானது ஒரு மனிதனின் அன்றாட உணவு, உடை, இருப்பிடம் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது. ஓகே, ஒரு நாட்டின் பொருளாதாரத்தினை மேம்படுத்துவதில் இயற்கை வளங்களின் பங்கு மகத்தானது. ஓகே, நேச்சுரல் ரிசோர்ஸ், பேசஸ் ஆஃப் ஆரிஜின். அனதர் பார்ட் பேசஸ் ஆஃப் ரெனியூவபிலிட்டி. பேசஸ் ஆஃப் ஆரிஜினில் பயோட்டிக் ரிசோர்ஸ், அப்பயோட்டிக் ரிசோர்ஸ். அதே மாதிரி பேசஸ் ஆஃப் ரெனியூவபிலிட்டியில் ரெனியூவபிள் ரிசோர்ஸ், நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். ஓகே, இயற்கை வளங்களின் வகைகள் என்னன்னு பார்க்குறோம். அதில் உருவாக்கும் விதத்தின் அடிப்படையில் உள்ளது. இன்னொன்று புதுப்பிக்கும் தன்மை அடிப்படையில் உள்ளது. உருவாக்கும் விதத்தின் தன்மை அடிப்படையில்னா உயிருள்ள வளங்கள், உயிரற்ற வளங்கள். அதே மாதிரி புதுப்பிக்கும் தன்மையின் அடிப்படையில்னா புதுப்பிக்க இயலும் வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள். ஓகே, ஆன் த பேசஸ் ஆஃப் ஆரிஜின் ரிசோர்ஸ் மே பி டிவைடட் இன்டு 2 types. There are biotic resource, abiotic resource. First we will take about biotic resource. Biotic resources are found in the biosphere which are obtained from living and organic materials. It includes forest, crops, birds, animals, fishes, man and materials that can be obtained from them. Fossil fuel such as coal and petroleum are also included in this category because they are formed from decayed organic matter. என்னன்னா, உயிருள்ள வளங்கள், உயிரற்ற வளங்கள்.
ஃபஸ்ட்டு உயிரியல் வளங்களை பற்றி பார்க்க போகிறோம். உயிரியல் வளங்கள் என்பது காடுகள், பயிர்கள், பறவைகள், விலங்குகள், மனிதன் அடங்கிய உயிர்கோளத்திலிருந்து பெறப்பட்ட வளங்களாகும். ஓகே, மேலும் அவற்றிலிருந்து பெறப்படும் புதைப்படிம எரிபொருள்களும் உயிரியல் வளங்களுக்குள் அடங்கும். எக்ஸாம்பிள் நிலக்கரி அண்டு பெட்ரோலியம். ஓகே, நெக்ஸ்ட் அபயோட்டிக் ரிசோர்ஸ். Abiotic resources are the non-living parts of an environment. Example of abiotic resources include land, water, air, sunlight, and heavy metals include ores such as gold, iron, copper, silver, etc. Okay, abiotic resources என்னது? உயிரற்ற வளங்கள். உயிரற்ற பொருள்களிலிருந்து பெறப்பட்ட ஒரு வகை வளங்கள் உயிரற்ற வளங்கள் என அழைக்கப்படும். ஓகே, எக்ஸாம்பிள் தங்கம், வெள்ளி, இரும்பு, தாமிரம், நிலம், நீர், சூரிய ஒளி, உலோகம், தாதுக்கள் ஆகும். On the basis of renewability, resources can be divided into two types. There are renewable resource, non-renewable resource. Okay, then renewable resource. A renewable resource is a resource which can be used repeatedly and replaced naturally. Renewable resource harvested and used rationally will not produce pollution. The use of renewable resource and energy source is increasing worldwide. Example solar energy, wind energy and hydropower. Okay. ரெனியூவபிள் ரிசோர்ஸ்னால் என்னென்ன? புதுப்பிக்கத்தக்க வளங்கள். புதுப்பிக்கத்தக்க வளங்கள் என்பவை இயற்கையான செயல்பாடுகளோடு காலவேட்டத்தில் மீண்டும் நிறைவு செய்யக்கூடியனவாகவே அமையும் வளங்களாகும். வளங்களை உற்பத்தி செய்வதாலும் பயன்படுத்துவதாலும் மாசு ஏற்படாது. ஆற்றல் ஆதாரங்களை புதுப்பிக்கத்தக்க வளங்களை பயன்படுத்துவது உலகளவில் அதிகரித்து வருகிறது. எடுத்துக்காட்டு சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல், நீர் ஆற்றல். ஓகே, ஃபர்ஸ்ட் we will take about solar energy. The sun produces energy in the form of heat and light. Solar energy is not harmful to the environment. ஓகே, சோலார் எனர்ஜினா என்னதுன்னா சூரிய ஆற்றல். சூரியன் தனது ஆற்றலை வெப்பமாகவும் ஒளியாகவும் வெளிப்படுகிறது. சூரிய ஆற்றல் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காது. ஓகே, photovoltaic device or solar cells directly convert solar energy into electricity. Individual solar cell in group panel can perform small applications from charging calculator, watch batteries to large such as to power residential dwelling, photovoltaic power plant and concentrating solar power plants are largest solar application converting hours. ஓகே, என்னென்னா ஒளி மின்னழுத்த களம் அல்லது சூரிய களமானது நேரடியாக சூரிய ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடியது. சூரிய ஒளி மின்தட்டின் மூலம் பெறப்படும் மின்னாற்றலானது கணிப்பான் மீன்ஸ் கால்குலேட்டர், மின்னூட்டமின் சார்ஜ் செய்வதிலிருந்து குடியிருப்பு பகுதிகளுக்கு மின்சாரம் அளிக்கும் வரையிலும் செயலாற்றுகிறது. ஏக்கர் அளவிலான பரந்த நிலப்பரப்பில் ஒளி மின்னழுத்தக்கலன் மின்சக்தி திட்டம் என்று செறிவூட்டப்பட்டு சூரிய மின்சக்தி திட்டமாக செயல்படுத்தப்படுகின்றன. ஓகே, நெக்ஸ்ட் இந்தியா, சைனா, ஜப்பான், இத்தாலி அண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஆர் மேஜர் யூட்டிலைசர்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி இன் த வேர்ல்டு. ஓகே, வேர்ல்டுலேயே அதிகமாக சோலார் எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரி சைனா, இந்தியா, ஜப்பான், இத்தாலி அண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஓகே, டூயினோ பாக்ஸ் லிசன் பண்ணுங்கள். கமுதி சோலார் பவர் ப்ராஜெக்ட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சோலார் பவர் ப்ராஜெக்ட் இன் த வேர்ல்டு. இட் இஸ் situated in ராமநாதபுரம் district in Tamil Nadu. The Kamuthi solar power project was completed on 21 September 2016. The investment of the project is around 4,550 crores. The installed capacity of the project is 648 megawatt. ஓகே, என்னென்னா தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டமானது
உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டங்களில் ஒன்றாகும். 4550 கோடி மதிப்பிலான இத்திட்டமானது செப்டம்பர் 2016 நிறைவேற்றப்பட்டது. இதன் நிறுவப்பட்ட திறன் 648 மெகாவாட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் விண்ட் எனர்ஜி. Wind power is clean energy since wind does not produce any emissions. In the recent years, wind energy has become one of the most emotional and renewable energy technologies. The classic Dutch windmill harnessed the wind's energy hundreds of years ago. Modern wind turbines with 3 blades dot the landscape today. Turns wind into electricity. Major wind energy produced countries are United States, China, Germany, Spain, India, United Kingdom, Canada and Brazil. விண்ட் எனர்ஜினா என்னது? காற்றாற்றல். காற்றாற்றல் என்பது ஒரு தூய்மையான ஆற்றலாகும். ஏனெனில் டர்பன்கள் காற்றாற்றலானது சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிப்பதில்லை. அண்மை காலங்களில் காற்று ஆற்றலானது மிகவும் சிக்கனமான மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் தொழில்நுட்பங்களில் ஒன்றாகிவிட்டது. ஓகே, கிளாசிக் டச் காற்றாற்றலானது நூற்றாண்டுகளாக காற்றாற்றலை பயன்படுத்தியது. இன்றைய நிலப்பரப்பில் குறிக்கும் 3 சக்திகள் கொண்ட நவீன காற்று விசையாழிகள் காற்றினை மின்சாரமாக மாற்றுகின்றன. அமெரிக்க ஐக்கிய நாடுகள், சீனா, ஜெர்மன், ஸ்பெயின், இத்தாலி, இங்கிலாந்து, கனடா மற்றும் பிரேசில் போன்றவை காற்றாற்றலை உற்பத்தி செய்யும் உலகின் முக்கிய நாடுகள் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு மேஜர் விண்ட் ஃபார்ம்ஸ் இன் இந்தியா. என்னென்னா இந்தியாவின் முக்கிய காற்றாலை பண்ணைகள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். விண்ட் ஃபார்ம்ஸ் எங்கே இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த ஸ்டேட்டு, இன்ஸ்டால்டேட் கெப்பாசிட்டி நிறுவப்பட்ட திறன் எத்தனை மெகாவாட் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு முப்பந்தல் இருக்குது. முப்பந்தல் என்னது விண்ட் ஃபார்ம் எங்கே இருக்குன்னா முப்பந்தல் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில், தமிழ்நாடு. எந்த ஸ்டேட்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ மெகாவாட்? 1500 மெகாவாட் இருக்குது. அதே மாதிரி ஜெய்சல்மார் டிஸ்ட்ரிக்கும் அதே ஜெய்சல்மார், ஸ்டேட்டு ராஜஸ்தான். எவ்வளோ மெகாவாட்? 1064. அதே மாதிரி பிரம்மன்வேல் துலே, எந்த டிஸ்ட்ரிக்? துலே டிஸ்ட்ரிக்கு. அது எங்கே இருக்குன்னா இந்த ஸ்டேட்னா மகாராஷ்டிரா. எவ்வளோ மெகாவாட்? 528. அதே மாதிரி தால்கான் எந்த டிஸ்ட்ரிக்னா சங்கிலி டிஸ்ட்ரிக்கு. அது எங்கே இருக்குது? இந்த ஸ்டேட்னா மகாராஷ்டிரா. எவ்வளோ மெகாவாட்? 278. அதேமாதிரி லாஸ்ட் ஒன் தாமன் ஜோதி. இது தாமன் ஜோதி டிஸ்ட்ரிக் தான், ஸ்டேட்டு ஒடிஷா. எவ்வளோ மெகாவாட்? 99 மெகாவாட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹைட்ரோ பவர். Water is considered as a great source of energy. At present, water is used for producing hydroelectricity power. Hydroelectricity is generated from moving water with high velocity and great falls with the help of turbines and dynamos. Hydroelectricity power is the cheapest and most versatile source of energy out of all the known energy. Hydroelectricity power is a renewable source. China, Canada, Brazil, United States of America, Russia, India, Norway and Japan are some countries producing hydroelectricity. China is the largest producer of hydroelectricity. அப்படின்னா என்ன? ஹைட்ரோ பவர்னால் என்னது? நீர்மின் சக்தி. நீரானது ஒரு முக்கிய ஆற்றல் ஆதாரமாக கருதப்படுகிறது. தற்போது நீரானது நீர்மின் சக்தி உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது. நீர்மின் சக்தி அதிக திசைவேகத்துடன் நகரும் நீர் மற்றும் பெரிய நீர்வீழ்ச்சிகளில் விசையாழிகள் மற்றும் மின்மாற்றிகள் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது. நாம் அறிந்த ஆற்றல் வளங்களிலேயே நீர்மின் சக்தியானது மலிவானதுமாகவும் மற்றும் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் உள்ளது. இவ்வளமானது புதுப்பிக்கக்கூடிய வளமாகும். சீனா, கனடா, பிரேசில், அமெரிக்கா ஐக்கிய நாடுகள், ரஷ்யா, இந்தியா, நார்வே மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகள் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஆகும். அதிக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடுகள் சீனா ஆகும். ஓகே, இந்தியாவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யப்படும் இடங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தெஹிரி டேம்.
எவ்வளோ மெகாவாட்னா 248. இந்த ஸ்டேட்டு உத்தரகாண்ட். ஓகே. செகண்ட் ஒன் ஸ்ரீசைலம் டேமு. இது வந்து 1670 மெகாவாட்டு. ஸ்டேட் வந்து ஆந்திர பிரதேஷ். தேர்டு ஒன்று நாகார்ஜுன சாகர் டேம் வந்து 960 மெகாவாட். ஸ்டேட்டு ஆந்திர பிரதேஷ். அடுத்தது சர்தார் சரோவர் டேம் வந்து 1450. இந்த ஸ்டேட்டு குஜராத். அதே மாதிரி பக்ரானங்கல் டேமு 1325 பஞ்சாப். அதே மாதிரி சிக்ஸ்த்து ஒன்று கொய்னா டேம் 1960 மெகாவாட் மகாராஷ்டிரா. செவன்த் ஒன் மேட்டூர் டேம் 1200 மெகாவாட் தமிழ்நாடு. லாஸ்ட் ஒன்று இடுக்கி டேம் 780 கேரளா. ஓகே. நெக்ஸ்ட்டு உலக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யப்படும் நாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் 3 கார்கோஸ் டேம். எந்த கண்ட்ரினா சைனா. அங்கே என்ன ரிவர் வருதுன்னா யாங்ஸ்டி ரிவர். எவ்வளோ மெகாவாட் இருக்குன்னா 22,500 மெகாவாட்டு. ஓகே. அதுக்கப்புறம் இடைப்பு டேமு வந்து பிரேசில் மற்றும் பராகுவே கண்ட்ரி. என்ன ரிவர் வந்ததுன்னா பரானா ரிவர் வருது. இதில் வந்து எவ்வளோ மெகாவாட் இருக்குதுன்னா 14,000. ஓகே. தேர்ட் ஒன் வந்து ஜிலுடு டேம். இது வந்து சைனா கண்ட்ரி. என்ன ரிவர் வருதுன்னா ஜின்சா ரிவர். மெகாவாட் 13,360. ஓகே. ஃபோர்த் ஒன் குறி டேம். இது வந்து வெனிசுலாவில் இருக்குது. வெனிசுலாவில் இது வந்து என்ன ரிவர் வருதுன்னா கரூனி. இது வந்து 10,235 மெகாவாட்டு. இந்த லாஸ்ட் ஒன் வந்து துக்குருவி டேம். இது வந்து பிரேசில் இருக்குது. வந்து என்ன ரிவர்னா டெஹான்ஸ்டின்ஸ். எவ்வளோ மெகாவாட்னா 8,370. ஓகே. டூயினோ பாக்ஸ் இருக்குது, லிசன் பண்ணுங்கள். 3 கார்கோஸ் டேம் இன் சைனா இஸ் த லார்ஜஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் இன் த வேர்ல்டு. Its construction started in 1994 and ended in 2012. The installed capacity of the dam is 20,000 megawatt. ஓகே. அப்படின்னா சீனாவில் உள்ள கார்கோஸ் டேம் நீர்மின் சக்தி திட்டம் உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டமாகும். இதன் கட்டுமான பணி 1994 ஆரம்பிக்கப்பட்டு 2012 முடிவுற்றது. இது நிறுவப்பட்ட திறன் இதில் எவ்வளோ மெகாவாட் இருக்குதுன்னா 22,500 மெகாவாட். ஓகே. non-renewable resources. Natural resources that once consumed and cannot be replaced is called non-renewable resource. Continuous consumption of non-renewable resource ultimately leads to exhaustion. Example of non-renewable resource include fossil fuel such as coal, petroleum, natural gas, and mineral resources such as iron, copper, bauxite, gold, silver, and others. Non-renewable resource can be divided into 3 types. There are metallic resource, non-metallic resource, fossil fuel resource. ஓகே. அப்படின்னா புதுப்பிக்க இயலாத வளங்கள் அதை பற்றி பார்க்குறோம். புதுப்பிக்க இயலாத வளங்கள் என்பவை இயற்கையாகவே மீண்டும் புதுப்பிக்க முடியாத அல்லது காலகட்டத்தில் மீண்டும் நிறைவு செய்ய இயலாத இயற்கை வளங்களாகும். ஓகே. புதுப்பிக்க இயலாத வளங்களில் தொடர் நுகர்தலானது அதன் அழிவிற்கு வழிவகுக்கும். ஓகே. எக்ஸாம்பிள் என்னென்னா புதைப்படிம எரிபொருள்களான நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு மற்றும் தாது வளங்களான இரும்பு, தாமிரம், பாக்சைட், தங்கம், வெள்ளி மற்றும் இதர புதுப்பிக்க இயலாத வளங்கள் 3 வகைப்படும். என்னென்னா உலோக வளங்கள், அலோக வளங்கள் அல்லது உலோகமல்லாத வளங்கள். லாஸ்ட் ஒன் புதைப்படிம எரிபொருள்கள். ஓகே. மெட்டாலிக் ரிசோர்ஸ். Metallic resources are the type of resources that are composed of metals. These are hard substances which are the good conduct of heat and electricity. Example of metallic resources are iron, copper, gold, bauxite, silver, manganese, etc. ஓகே. மெட்டாலிக் ரிசோர்ஸ்னது உலோக வளங்கள். உலோக வளங்கள் என்பவை உலோகத்தால் ஆன வளங்களாகும். அவை வெப்பம் மற்றும் மின்சாரத்தினை எளிதில் கடத்தும் கடின பொருட்களாகும். எக்ஸாம்பிள் இரும்பு, தாமிரம், தங்கம், பாக்சைட், வெள்ளி மற்றும் மாங்கனீஸ், இன்னும் எக்ஸட்ரா நிறைய இருக்குது. ஓகே.
Next, iron. Iron is the fourth most common element in the earth crust and the most widely available metal. Okay, magnetic and hematite are the common of ore for iron, which occurs normally in the rocks of the crust. Iron ore is the key raw material in the making steel, and 98% of the iron ore extracted is used to make steel. Pure iron ore is very soft, but its strength is increased many-fold by adding small amount of carbon and manganese. Its low cost and high earth strength makes it usable in engineering applications such as the construction of machinery and machines tools, automobiles, constructions of large ship, structure compounds of building, bridge, etc. அயன்னா இரும்பு. எர்த்தின் மேலோட்டில் பரந்த அளவில் காணப்படும் உலோகங்களில் இரும்பானது 4வது உலோகங்களாகும். பூமியின் மேலோட்டில் பாறையில் காணப்படும் மேக்னைட் மற்றும் ஹேமனைட் தாதுக்கள் பிரித்தெடுக்கப்படுகின்றன. எஃகு உற்பத்தியில் மூலப்பொருள் இரும்புத்தாது மற்றும் 98% இரும்புத்தாது பிரித்தெடுக்கப்பட்டு எஃகு தயாரிக்கப்படுகிறது. தூய்மையான இரும்புத்தாது மிகவும் மென்மையானது. இரும்பு மிகவும் சாஃப்டானது. தூய்மையான அயன் ரொம்ப மென்மையானது, சாஃப்டானது. ஆனால் சிறிய அளவிலான கார்பன் மற்றும் மாங்கனீஸ் பல அடுக்குகளாக சேர்க்கப்படும் போது மேலும் வலிமை பெறுகிறது. இரும்பானது மலிவு விலை மற்றும் வலிமையானாலும் இன்ஜினியரிங் தொழில்துறையில், அதாவது இயந்திர கட்டுமான பணிகள், இயந்திர கருவிகள், ஆட்டோமொபைல்ஸ், கப்பல் கட்டுமான பணி, பாலம் மற்றும் கட்டட கட்டுமான பணிகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஓகே, iron ore is mined in about 50 countries. Among the iron ore producing countries, China, Australia, Brazil, India and Russia are the principal producers, accounting for 85% of the world's total output of iron ore. These countries have 70% of the total reserves of the world. Jharkhand, Odisha, Madhya Pradesh, Chhattisgarh, Karnataka and Goa account of the over 95% of the total reserves of India. Iron ore found at Kanjamalai in Tamil Nadu. என்னன்னா 50 நாடுகளில் இரும்புத்தாது வெட்டியெடுக்கப்படுகிறது. இதில் சீனா, ஆஸ்திரேலியா, பிரேசில், இந்தியா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளிலிருந்து உலகின் மொத்த உற்பத்தியில் 85% பெறப்படுகிறது. உலகில் மொத்த இரும்பில் 75% இரும்புத்தாதுகள் இந்நாடுகளில் தான் உள்ளன. இந்திய நாட்டில் மொத்த இரும்பில் 95% இரும்புத்தாதுகள் ஜார்க்கண்ட், ஒடிஷா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், கர்நாடகா மற்றும் கோவா போன்ற மாநிலங்களில் கிடைக்கின்றன. தமிழகத்தில் கஞ்சமலையில் இரும்புத்தாது கிடைக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு காப்பர். காப்பர் இஸ் த ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மெட்டல் known and used by man. ஓகே, நெக்ஸ்ட்டு காப்பர் ranks as the third most consumed industrial metal in the world after iron and aluminum. Copper is the good conductor of heat and electricity. About 3/4 of copper is used to make electrical wires, telecommunication cables and electronics. Chile is the world number one country in the production of copper. Other copper producing countries are Peru, China, United States, Congo and Australia. ஓகே, என்னன்னா மனிதனால் முதலில் அறிந்து கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகங்களில் ஒன்று தாமிரம். இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கு அடுத்து மனித நுகர்வில் 3வது இடத்தினை பெறுகிறது. தாமிரமானது வெப்பம் மற்றும் மின்சாரத்தினை எளிதில் கடத்தக்கூடியது. தாமிர உற்பத்தியின் 3/4 பங்கு மின்சார கம்பி வட்டங்கள், தொலைத்தொடர்பு கேபிள்கள் மற்றும் மின்னணு சாதனங்கள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. தாமிரம் மீன்ஸ் காப்பர். ஓகே, தாமிர உற்பத்தியில் சிலி நாடு உலோக அளவில் முதலிடம் வகிக்கிறது. பெரு, சீனா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், காங்கோ மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் தாமிர உற்பத்தி செய்யும் பிற நாடுகளாகும். ஓகே சில்ட்ரன், பேலன்ஸ் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே,
Thank you for watching this video. Thank you so much.